சரி. என்ன தம்பி? சரி. நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறேன். இந்த நைட் டியூட்டியோட போலீஸ் வேலையை முடிஞ்சிருது. இவனுக்கு வேறு நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சுருக்கானுங்க. அதுக்கு நம்ம காவல் காத்துட்ருக்கோம். என்னோடய 40 வருஷ சர்வீஸில் என்னோடய வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. சரி. இல்லையாங்க சார், ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுங்க, சாவடிக்கிறேன் சார். இங்கே கூப்பிடு. டேய் வாடா. என்னடா பிரச்சனை? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் 350 கிலோமீட்டர் தான். பஸ்ஸில் வந்தால் 300 தான் வாங்குறாங்க. ஆனால் இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் தான் ஆகுது. ஆட்டோவில் போனால் 300 வாங்குறாங்க. அதுக்கு நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரேன். 300 தான். ஆனால் இங்கே இருக்கிற 7 கிலோமீட்டருக்கு 300 வாங்குறாங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களாயா? ஐயா, என்னையா சரக்கா? என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் வர வேண்டியெல்லாம் வந்துடும். ஓகே. என் சொத்தை விற்று செலவு பண்ணியிருக்கையா? நம்ம பசங்க எல்லாருக்கும் சேர வேண்டிய சேர்த்துட்டு இருக்காங்க. சரிங்க. நீங்கள் எதுவும் இடைஞ்சலா இருந்துடாதீங்க. இல்லைங்கய்யா. இந்தா இதை வச்சுக்கோங்க. நான் வரேன். சரிங்கய்யா. பார்த்தியா தம்பி, போன தடவை வந்தால் ஜெயிச்சான். இந்த தடவை வந்தால் ஜெயிக்கணும்னு இருக்கிற சொத்தை பூரா விற்றுட்டான். இந்த எலெக்ஷன்லேயே அவன் ஜெயிச்சிட்டான்னா அதை விட டபுள் மடங்கு அவன் எடுத்துருவான். ப்ரொஃபஷனல் அரசியல்வாதியா அவன். ஸ்டீஃபன், 4 லட்சம் தேவைப்படுதுடா ஒய்ஃப் ஆப்ரேஷனுக்கு. ஏய், என்கிட்ட இல்லைடா. ப்ளீஸ்டா. அவளுக்கு பிரெயின் டியூமர். இன்னும் 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட் கட்டணும். அப்போ தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே டைம் கம்மியாக இருக்குது. நானே இன்னைக்கு தாண்டா பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்தேன். நாளைக்கு மார்னிங் டியூ கட்டுறதுக்கு. எல்லார்கிட்டையும் கேட்டேன்டா, யாரும் தரல. உன்னை நம்பி தான்டா இருக்கேன். ப்ளீஸ்டா. சரி, ஒன்று பண்ணலாம். ஆனால் என்னால் ஃப்ரீயாலாம் தர முடியாது. வட்டிக்கு வேணா தரேன். ஏன்னா நீ கடைசியில் கொடுக்க லேட் பண்ணினா வட்டி அதிகமாயிருன்னு நினச்சி அப்போ தான் நீ சீக்கிரமாக கொடுப்ப. என்னை தப்பாக நினச்சிக்காத. சரிடா. ஓகே. சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. இந்த வரேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? லவ் பண்றேன். இல்ல புரியல. லவ் பண்றேன். யா அல்லாஹ், உனக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. உங்க பாப்பாக்கு தெரிஞ்ச உன்னை கொன்னே போட்டுருவாரு. யாரு அவன்? கார்த்திகேயன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்மேட். ஹிந்துவா? என்னடி சொல்ற? வேற மதம். அது இஸ்லாம்ல ஹராம் டி. பாப்பாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. நான் உண்மையாலே லவ் பண்றேன். போய் அவனுக்கு போன் போடு. போ முதல்ல.
சீக்கிரம். சீக்கிரம். ஹலோ டேய் என்னோட ஃபோன். பத்தியா உன்னை ஏமாத்திட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிட்டான். டேய் நில்றா. டேய் அம்மா அம்மா பிள்ளை இல்லைம்மா, என்னன்னு தெரியல. क्या देख रहे? ப்ரோ ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? Yeah, take it. ஹலோ, நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஆ ஓகே. அப்பா சார் நிறைய பணம் இருக்கு சார். ஏடா ஏடிஎம்ல பணத்தை எடுத்து தப்பிக்க பார்க்கீங்களாடா? அந்த மயிரோட 2 பேர்த்து வண்டியில் சார் 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 சார், அது என்னோட பணம் சார். ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். இவன் தான் சார் திருட பார்த்தான். என்னடா மயிறு? சரியில்லை. திருடுறவனுக்கெல்லாம் எதையே சொன்னப்படுறா? சார் சத்தியமாக என்னோட பணம் சார். என் ஒய்ஃபுக்கு இன்னும் 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும் சார். அப்போ தான் சார் உயிர் பொழப்பா. சார் சார் எனக்கு குழந்தைய காணும் சார். சார் என் குழந்தைய எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சார். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். 10 வயசு குழந்தை சார் அவன். ரொம்ப நடிக்காதடா. என் சர்வீஸில் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ராமையா, அந்த 2 மயிரானி வண்டியில் சரி சார் வேணாம் சார். சார் 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 இன்வெஸ்டிகேஷனில் இன்னசென்ட் புழுவார் வரைக்கும் அந்த 2 பேர்த்தையும் விடாதீங்கப்பா. வேணாம் சார். போட போடவே போ சார் ப்ளீஸ் சார். சார் நான் போகணும் சார். என் ஒய்ஃபை காப்பாற்றணும் சார். சார் நான் போகணும் சார். என் ஒய்ஃபை காப்பாற்றணும் சார். ப்ளீஸ் சார். அமைதியா இருக்கியா இல்லையா? ஹலோ கானா. ஹலோ ருத்ரன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதடி. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நாளைக்கு மார்னிங் மேரேஜ்டா. நான் வந்துடுவேன். அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று விட்டுற மாட்டேன்டி. பணம் எப்படி ரெடி பண்ண? அதெல்லாம்
அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் அம்மா அப்பா உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். டைம் 9, கரெக்டாக 12 மணிக்கு கிளம்பிடு. நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன். சரி ஓகேடா, இந்த நம்பருக்கு திருப்பி கால் பண்ணாத. நானே கூப்பிட்றேன் 12 மணிக்கு. லவ் யூ. ம், ஓகே ஓகே, பாய். லவ் யூ டூ. என்ன ருத்ரா, நாளைக்கு எலெக்ஷன் தெரியும்ல, நீயும் அடிக்கடி பணம் கேட்டு வந்திருக்க. இந்த பணம் நாளைக்கு அண்ணனுக்கே ஓட்டு போட்டேன்னே. சரிண்ணே. தேங்க்ஸ். சரி. அவ்வளோதான். வெளியில் தலை காட்ட முடியாது. நம்ம மதத்தில் வேற யாராவது தப்புன்னா நானே தப்புன்னு சொல்லுவேன். இப்போ என் பொண்ணே தப்பு பண்ணியிருக்கான். இவனை கொல்லணும். இவன் என்ன சொல்ற பாரு. வேணாமாப்பா ப்ளீஸ், என்னால ஒரு உயிரெல்லாம் அழிக்க முடியாது. கலைக்கலன்னா சத்துரு. என்ன சொல்றீங்க? இருக்கிறனால தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் செத்துறேன். செக் பண்ணி பார்த்தப்போ எங்கள் பேங்க்லேருந்து ஏடிஎம்க்கு அனுப்பின பணத்தோட சீரியல் நம்பர்ஸும் இந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸும் சேமாக இருக்குது. ஏற்கனவே இன்றைக்கி ஒருத்தர் பேங்க் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் எமர்ஜென்சின்னு சொல்லி 4 லட்சம் வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போது அப்படி பார்த்தா இவங்க தான் பணத்தை எடுத்துக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்கே 1 வாரமாக ஒர்க் ஆகாமல் இருக்குது சார். சரி, நீங்கள் போங்க, தேவைப்பட்ட கூப்பிட்றேன். ராமையா சார், பேங்க்லேருந்து ஏடிஎம்க்கு அனுப்பின 4 லட்சத்தோட சீரியல் நம்பர் அவங்க வச்சுருக்கிறதோட மேட்சா? அதியா என்னம்மா நடிக்கிறானுங்க. ஆமாம் சார். டிரைவர், வண்டி அடிங்க. நீங்கள் தான் பணத்தை எடுத்தீங்கன்னு எவிடன்ஸோடு கண்டுபிடிச்சாச்சு. ஒழுங்காக உண்மையை ஒத்துக்குங்க சார். ப்ளீஸ் சார், என் குழந்தைய காணும் சார். இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் போகலைன்னா என் ஒய்ஃப் செத்துருவா சார். சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் சார். என்னையாங்க அவங்க தான் எடுத்தாங்கன்னு எல்லா எவிடன்ஸ் இருக்குல்ல? வண்டியை எடுங்க, ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம். இப்படி பண்ணிட்டாலே. டாக்டர், என் பொண்ணு கொஞ்சம் கீழே இருந்தால் காப்பாற்றிருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. பேபிக்கும் 2 months க்ரோத் தெரியுது. ஸோ அபார்ஷனும் இம்பாசிபிள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அபார்ட் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க உயிரே போனாலும் போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. சரி. ஓகே. ஐயோ, என் பொண்ணு. ஹலோ, கார்த்திகேயன் அப்பாவா? எங்க
சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா சீக்கிரம். யோ எங்கய்யா அவன் பையன்? என் புள்ள கையை அறுத்துக்கிட்டாயா, கொஞ்சம் விட்டுறத செத்துருப்பாயா. எல்லாம் உன் பையன் தாயா காரணம். எப்படியா பையன்? யோ மரியாதையா பேசு. நானே என் பையனை காணான்னு இருக்கிறேன். என்னமோ ஃபோர்ஸா எல்லாம் என் பையன் பண்ண மாதிரி பேசுறேன். உன் பிள்ளைக்கு விருப்பம் இருந்தது இல்ல பேசுறான் மயிறு. பாரு, இதா இருந்தாலும் என் பையன் மாறிட்டு அவங்கிட்ட வச்சு பேசிக்கிறேன். அவன் எப்படியா வருவா? அவதான் என் பிள்ளைய ஏமாத்திட்டு ஏமாத்துறான். என் பையனோட நான் அப்படி வளர்த்தல. விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. உள்ள வந்து பேசுவீங்களாமா? பாருறங்கியதே சால் கலங்கியதே இந்த உலகத்திலே இறைவன் உறங்கியதே. மீண்டும் வருவாயா, காதல் தருவாயா, எந்தன் பிறப்பினிற்கு அர்த்தம் அருள்வாயா. நான் வருவேன், மீண்டு வருவேன், என் உயிரின் ஆணையாக அரவணைப்பேன், முத்தம் தருவேன், நம் அன்பின் ஆணையாக. கடல் நடப்பேன், மலை வளர்ப்பேன், நீ கண்கள் சிமிட்டு போதும். வனம் நடுவேன், மழை பொழிவேன், நீ கைகள் பற்று போதும். ஓ, 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 ஏனோடுகிறேன், ஓட செய்வது யார்? பழி சொல்ல யாரும் இல்லை, துயர் கொள்ள உணும் இல்லை. புவியே என்னை மன்னித்திடு, இங்கு யாரும் புத்தனில்லை. மனிதன் சுயநலம்தான், என்றும் சல்லிப்பயல்தான். மின்னல் பிடிப்பேன், காற்றில் மிதப்பேன், நீ காதல் சொல்ல போதும். சுடர் பறிப்பேன், மேகம் அடிப்பேன், நம் உயிர்கள் இணைந்தால் போதும். ஓ, 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 மயக்கமா கலக்கமா நதி குழப்பமா
வாழ்க்கை என்றால் ஆசல் போரும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆகிரம் இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வண்டி ஓடுறது. ஹலோ கண்ணா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவேன். எங்கே வரணும்? கரெக்டாக இன்னும் 1 ஹவரில் உங்கள் வீட்டு பின்னாடி வந்தால் ஃபஸ்ட் லெஃப்ட் எடு. அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அதை தாண்டி நில்லு, நான் வந்துடுறேன். சரி ஓகேடா, வந்துடுவல்ல? பயப்படாதடி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன். சரி ஓகே, வைக்கிறேன். எல்லாமே உன்னால தான்டா. என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாது, என் குழந்தையும் காணோம். லாஸ்ட் வர இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாமே முடிஞ்சுல, முடிஞ்சு. அண்ணா அப்படி இல்லைண்ணா, என் ஃபோனை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாண்ணா. என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. ஃபோன் எல்லாம் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா நான் கொன்றுவாருண்ணா. அதான் எதுவும் யோசிக்காம பண்ணிட்டேண்ணா. சாரிண்ணா. இன்னும் 1 ஹவருக்குள்ள போகணும். அதுக்குள்ள பணம் எப்படி கிடைக்கும்? சாரிண்ணா. ராமானுஜா நகர் உள்ள ஏடிஎம்மில் ரூபாய் 4 லட்சம் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் அதிதீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹலோ மச்சான். மச்சான், என் ஆளை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னேன்ல, அவள் பணக்கார வீட்டு பொண்ணு. அவளை நல்லா பார்த்துக்கணும் இருக்காக ஏடிஎம்லேருந்து 4 லட்சத்தை அடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்போ நியூஸ்லலாம் வேற போட்டாங்க. போலீஸ் ஏரியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. மாட்டினேன், அவ்வளோதான். எனக்கு ஏன்டா இப்போ கால் பண்ண? டேய், இப்போ என்னையில பிடிப்பானுங்க? டேய், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா, லூசு பயல. சரி ஓகேடா, போயிடா. டேய் டேய் நில்றா. டேய் ஏய் சாரி. மொத்தமா சேர்த்து இப்ப நாங்க
ஏய் ஏய் நில்றா ஏய் இன்னும் 1 hourல பொண்டாட்டிக்கு ஆபரேஷன்டா. நான் போலன்னா செத்துடுவா. நான் தப்பே பண்ணாத குற்றத்துக்கு நான் வாடி சாரா மயிரே. குழந்தையும் காணோம். எல்லாமே உன்னாலதான்டா. ஒழுங்கு மரியாதையா போலீஸ் உண்மையை ஒத்துக்கோடா. முடியாது, ஒத்துக்க முடியாது. எனக்கு அங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 8 வருஷம் விரிஞ்சா வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. நான் படிச்ச வேலை கிடைக்காம சுத்தி கடன் பணம் கேட்டா ஒருத்தர் நம்பி தர மாட்டேன்றான். இப்ப நான் சொல்றானா அவளை வேற ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல. முடியாது, என்ன சொல்ல முடியாது, முடியாது.
யோ அவனை போய் பிடி. சார் 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 திருட்டு ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் தெரியாம நீ குற்றவாளி இல்லை. சார் விட்டுருங்க சார் சார் நம்ம பண்ண மாட்டேன் சார். ஏடிஎம்ல இருந்து பணத்தை அவன் எடுத்ததை பக்கத்தில் இருந்த சிக்னலை கிராஸ் பண்ணும்போது சிசிடிவியில் பார்த்தோம். ஏடிஎம்மில் அலாரம் அடித்த அதே செகண்ட்லேயே அவன் கிராஸ் பண்ணதையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவன் தானே தெரிஞ்சு. மன்னிச்சு விட்டுருங்க சார். ஒரு இடத்துல நின்றோம் சார் ப்ளீஸ். என்ன ஒரு குழப்பம்னா உன் ஃப்ரெண்டு பேங்க்ல இருந்து வாங்கிட்டு போன பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கான். ஆனால் பேங்க்ல கொடுத்த பணத்தை சீரியல் நம்பர் தூக்காம விட்டுட்டாங்க. கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது உன் ஒய்ஃப் சீரியஸாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்தது. பயப்படாதீங்க, நீங்கள் அடித்ததுக்கெல்லாம் நான் கேஸ் போட மாட்டேன். ஒரு டைம் மட்டும். அதே இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பேன். இந்தாவும் பணம். தேங்க்ஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார் 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 ஒரு நிமிஷம் சார் சார். அப்போவே உன் பொண்ணை காணும்னு சொல்லியிருந்தியல்ல? ஆமாம் சார். உன் பொண்ணு சேஃபாக ஸ்டேஷனில் இருக்காங்க. தேங்க்ஸ் சார். யாரோ ஒரு திருநங்க தான் குழந்தைய பத்திரமா கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுருக்காங்க. அவங்க 2 பேரையும் தம்பி பேர் என்ன? பெஞ்சமின் சார். ஸ்டேஷன்லேருந்து ஒரு வண்டியை வர சொல்லியிருக்கேன். நாம் வந்த வண்டியில் உங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ஏமா பண்ணிட்டேன் சார். நான் இவனை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். சார் எனக்கு ஒரு வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்ஸ் சார். சார் 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 வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா உள்ள வா. வா உள்ள. எங்கட போன? எங்கட போன? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். உனக்கு என்ன வயசாச்சு? உனக்கு என்ன வயசாச்சு? மானத்தை வாங்குறியா? போடா. மானத்தை வாங்குறியாடா? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. போய் அங்க போய் சொல்றான். எங்க வீடுங்க. அட பாவி, இப்படி பண்ணிட்டேடா என் பொண்ணு. சாரி அங்கிள், நான் ஆயிஷாவை ரொம்ப லவ் பண்றேன் அங்கிள். போடா போய் பாரு. தெரியும் நீ என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு. Ooh.
ரெடி பண்ணிட்டேன். என்னங்க பெஞ்சமின், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர். Ben, sorry. We tried our best. But unfortunately, காப்பாற்ற முடியல. Sorry. Sorry, Ben. Ben. என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியல டாக்டர். நான் லேட்டாக வந்துட்டேனா? நீ 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்ட. நீ எப்படி பணம் கொண்டு வந்துடுவேன்னு 1 hour முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தும் காப்பாற்ற முடியல. சாரி பென். பென், பெஞ்சமின், பென். It's okay, Ben. It's okay. Benjamin, don't cry. Ben, please. ப்ரோ, இந்த வீட்டில் யாரும் இல்லையா? அவங்க 8 மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. காலி பண்ணிட்டாங்களா? ஏன்? அவங்க பொண்ணு மேரேஜில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னு ஃபுல்லாக தெரியாது. இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா ப்ரோ? தெரியலையே ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சார், உங்களை யாரோ பார்க்கணுன்னு வந்திருக்காரு. யார்? நேம் கேட்டிங்களா? ருத்ரன்னு சொன்னார். ருத்ரனா? ஆமாம் சார். வர சொல்லுங்கள். சரி, ஓகே சார். என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மறக்க முடியாத நாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நான் சாரி சொல்ல தான் வந்தேன். உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சார், என்ன சொல்கிறீங்க? என்னாலையா? இல்லைப்பா, 10 நிமிஷம் முன்னாடியே நான் போயிட்டேன். டாக்டரும் 1 hour முன்னாடியே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியல. நாங்கள் லவ் பண்ணி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்.
மேரேஜுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் கோமாவுக்கே போயிட்டேன். அவன் நினச்சிருந்தா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த 6 மாதமும் எனக்காக ஹாஸ்பிட்டல்லே இருந்து என்னை பார்த்துட்டு இருந்திருக்கா. அதனாலும் என்னவோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் வேணும்னு அவங்க வீட்டில் சண்டை போட்டு என்னை கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் அவ போனது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பணம் இல்லாதப்போ பணம் இல்லைன்னு கவலை, பணம் இருந்த பிறகு நிம்மதி இல்லைன்னு கவலை. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, லைஃப் இஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் மூமெண்ட்ஸ்னு. அப்போலேருந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மென்டலி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது அவங்களுக்கு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணணும்னு டெலிப்ரேட்டாக இன்டென்ஷனலாக நம்ம லைஃப்பில் 40 விஷயம் தப்பாக இருந்திருக்கும், ஆனால் 4 விஷயம் நல்லா நடந்திருக்கும். அந்த 4 விஷயத்த ரிப்பீட்டடாக அவங்களுக்கு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ண வச்சதுனால அவங்களுக்கு ஹியூமிலிட்டி அதிகமாகி இன்ஃப்ளமேஷன் கம்மியாகி ஒரு 6 மந்த்ஸில் ஓவராலாக எல்லா பேஷண்ட்ஸுக்குமே கேன்சர் க்யூர் ஆயிருக்கு. கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணதுனால. அதனால் கேன்சரே க்யூர் பண்ண முடியும்னா நம்ம லைஃப்பை பண்ண முடியாதா என்ன? தேங்க்ஸ். அவளுக்கு இன்னும் கல்யாணங்களை தான் சொல்கிறாங்க. இப்போ கூட நான் அவளை தேடி தான் போகிறேன். உண்மையாக லவ் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுவாங்க. கவலைப்படாத, கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. இந்த வாழ்க்கையில் பணம் உயிர் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போக தான் போகிறாங்க. அதை நினச்சி சாகிறதா இல்லை இதுதான் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கதான் தெரியல. அந்த ஒரு நொடி என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. வெறுத்தாயோ புதைந்தாடும் புதிருன்னை
என் இதயமோ உன் ஏக்கம் நிறைந்ததே நம்